செயலிலே அருமாவி மகா பாதம் 2. சிரிச்ச முகத்தோடு இருந்தா தான் நல்லா இருக்கும். வேற இல்லைன்னா நல்லா இருக்காது. இம்முன்னு இருந்தா எப்படி இம்முன்னு எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்னம் குரங்கு மாதிரி இருக்க கூடாது. அதனாலதான் நம்மளை நம்மளை யார் என்ன செய்ய போறா? எந்த தவறும் இல்லை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எங்க என்ன வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுல. சரி ஹைகிரவுண்ட் வரைக்கும் வந்துட்டு போ அப்படினாரு. அங்க என்னவோ ஹைகிரவுண்டுக்கு எதுக்குயா? அண்ணாச்சி எதுக்குன்னு கேட்டேன். அங்க ஏகப்பட்ட ஆள் நோயில நடக்காங்க. நீ வந்து சரி பண்ணிட்டு போ. நீ வந்து அங்க சிரிக்க சொல்லும். சிரிச்சோட நோய் சரியா போயிடும் அப்படினாரு. அப்ப போய் சிரிச்சியரா? எங்க போய் சிரிக்க? கோவத்தை ஆரம்பிங்க. ஒரு வார்த்தைக்கு சொன்னா உடனே பிடிச்சிட்டதா? இல்ல கோவத்தை ஆரம்பிங்க. சிரிச்சவங்க சீதேவியா இருந்தா பக்கத்துல பாக்குறவங்களுக்கு நம்ம என்னைக்குமே ஒரு நல்ல விதமாகப்பட்டு புத்துணர்ச்சியா இருக்கும். கவலைப்பட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருந்தா அந்த முகத்தை பார்க்க நல்லா இருக்குமா? இருக்காது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மனசு நல்லா இருக்குமா? இருக்காது. நல்லா இருக்காது. மனசுல கவலையை வச்சுக்கிட்டு சரி உம்முன்னு இருக்க கூடாது. ஆமா அப்படி உம்முன்னு இருந்தோம்னா அது நோய்க்கு வந்து அடிக்கடி நோயை உண்டாக்கிரும். ஆமா அதனால எவ்வளவு கவலை இருந்தாலும் உங்க நாலு ஆள்கிட்ட பேசுங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அப்பதான் எல்லாம் நோய் வராதுன்னு சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா சிரிக்கணுமாங்க. அப்படி இருப்பதனால அட்டகாளியர்கள் 8 பேரும் அவள் இப்பேர் வட்ட அழகா இருக்கும் போது நீ எல்லாம் என்னம்மா அழகு. அவ ஒருத்தி இல்ல 2 பேர் இல்ல, அக்காதங்க 8 பேர் இருக்கக்கூடிய அழகுக்கு நீ பார்வதி கிட்ட வர முடியாது. அதான் தன்னை மெச்சுக்குமா தவிட்டு குளக்கட்ட, ஊரை மெச்சுக்குமா ஊசப்பைய குளக்கட்ட. வரவே விடிய காலம் ஆனா 2மே சாப்பிட முடியாது. அதனால தான் அழகுன்னு உன் மனசுல நீ ஆணவப்படாத அம்மா. உன்னை விட உலகத்திலே சிறந்தவா அவ 8 பேர் இருக்க. ஒரு வெட்டித்தாங்களே. உன்னை விட சிறந்தவா 8 பேர் இருக்கிறாள் அல்லவா? உன்னை விட அழகு நிறைந்தவா உலகத்திலே அவ 8 பேரும் இருக்கிறாள் என்று ஆண்டவனாகிய பகவான் சொன்னபோது பார்த்தா இந்த பார்வதி என்ன பார்க்க அழகா இருக்கான்னு தானே நான் ஒரு வார்த்தை கேட்டேன். அழகா இருக்கிறாளா என்று கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவன் உன்னை விட உன் தங்கைமார்களே அழகு என்று இத்தனை வார்த்தை பேசிவிட்டார். இனி நம்ம இந்த ஆண்டவனை இப்படியே விட்டோமானால் கண்டிப்பாக நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவார். ஆகையினால இனி அவள் 8 பேரையுமே ஆண்டவன் பார்க்க கூடாது. அப்படியே பார்க்காமல் இருக்கணுமானா நாமல் என்ன செய்ய வேண்டும்? நாகலோக பட்டணத்தை விட்டு கைலாச மலைக்கு எடுத்து வர வேண்டும். கைலாச மலைக்கு எடுத்து வரணுமானா நம்மளால போக முடியுமா? போக முடியாது. அதனால ஆண்டவனிடத்திலேயே 8 பேரையுமே பிள்ளையாகவே எடுத்து வர செல்வோம் என்று ஆதிசக்தியானவள் கேட்டபோது இறைவனிடத்திலே வந்தார். ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகமெல்லாம் வழியிழந்து விட்டு வாரீங்க. பார்வதி நான் கையிலே ஒத்தையிலே இருப்பதனால என்னோடு இருந்து விளையாடுவதற்கு 7-8 தோழி பெண்கள் வேணும். பார்வதி கையிலே இந்த ரம்பா ஊர்வசி மேனகை இவங்க எல்லாம் இருக்கும் போது இதுக்கு மேல உனக்கு என்னம்மா தோழி பெண்ணு வேணும்? இந்த ரம்பா ஊர்வசி எல்லாம் படம் நடிக்க போயிட்டாங்க ஐயா. படம் நடிக்க போயிட்டாளா? நம்ம ஊர்வசி வந்து நம்ம பாக்கியராஜ் சாரு கூட முந்தாணி முடிச்சு படம் நடிச்சா. அது படம் நடிச்சு முடிச்சாச்சோ? இப்ப கொஞ்சம் வயசாகி போச்சு. இப்ப வந்து அவங்க ஓய்வு எடுக்காங்க. அதனால அவங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அந்த ரம்பா வேற, அது ரம்பை. சரி அது ரம்பா, இது ரம்பை. அப்படி இருப்பதனால ரம்பை ஊர்வசி மேனகை இவங்கெல்லாம் தெய்வலோகத்து பெண்கள் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள். நான் வேலை பார்க்க சொன்னா வேலை பார்க்க மாட்டாங்க, என்னோடு இருக்க சொன்னாலும் என்னோடு இருக்க மாட்டாங்க. ஆகையினால எனக்கு புதிதாகவே 7-8 தோழி பெண்கள் வேணும் என்று பார்வதா தேவி கேட்கும்
போது பார்த்தார் ஆண்டவே, அம்மா பார்வதி, நீ தோழி பண்ண வேணும்னு ஏன் கேக்குற, எதுக்கு கேக்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நாட்டுக்கோழி வேணுமா பிராய்லர் கோழி வேணுமாமா? கோழி வேணும்னா பிராய்லர் கடைக்கு தான் போகணும். சரி, அந்த கோழி இல்ல தாத்தா, கூடவே இருப்பதற்காக தோழி பெண்கள் வேணும்னே. அப்படி விவரமா சொல்லு. கைபிடிக்க தோழி, எனக்கு கால் பிடிக்க தோழி, வெற்றிலை சுருள் முடிக்க விதவிதமாக தோழி வேணும் ஐயா. தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள், ஆமா, பாண்டியாட்ட விளையாட பாவையர்கள் எனக்கு வேண்டும் ஐயா என்று பார்வதி சொல்ல, அம்மா பார்வதி, புதிதாக திடீரென்று 7-8 தோழி பெண்ணு கேட்டா நான் எப்படி கொடுக்க? என்ன செய்வதம்மா? ஆண்டவா, நீங்க புதிதா எனக்கு பிறவி செய்து கொடுக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் உங்க பட்டணத்தில் இருக்கிறாளே எனது தங்கைமார் 8 பேரும், 8 பேரு, அவர்கள் 8 பேரையுமே கொண்டு வந்து எனக்கு தாங்க ஐயா அப்படி என்று சொல்ல, ஆமா, அப்ப ஆண்டவன் சொன்னார், என்ன சொல்கிறார்? பார்வதி, ஐயா, உனது தங்கைமார் 8 பேரையும் எடுத்து வந்து கொடுப்பது என்னால கூடாத காரியம். ஆமா, உங்கள் அண்ணனாகிய கோபால கண்ணனை வரவழைத்து அவளை கைலாசத்துக்கு கொண்டு வந்து உன்னோடு நீ வைத்திருக்கலாம் என்றார். ஆமா, ஆட்டுமன்றி சம்மதித்து என்ன செய்கின்றார்? அந்த பார்வதி எப்படி அழைத்தால் தெரியுமா? எப்படி ஐயா? மாயவா மாயவா மாயமாக வந்தவரே மாயவா, ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா, பச்சை மாலை கோபால ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. பள்ளி கொண்ட மாயவா, ஆளிலை மேல் பள்ளி கொண்ட மாயவா, அச்சுதனை கோபால ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா, மாயமாக வந்தவரே மாயவா. பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவா, பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவா, பரந்தாம கோபால ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. இரணியனை மார்பிளந்த மாயவாய், இரணியனை மார்பிளந்த மாயவாய், என் பெருமான் கோபால ஓடிவாய் நீ ஆடிவாய், மாயமாக வந்தவரே மாயவா. முடித்த மாயவாய், சீதையை தமனம் முடித்த மாயவாய், ஸ்ரீராம என் பெருமான் ஓடிவாய் நீ ஆடிவாய், மாயமாக வந்தவரே மாயவா.
அழைத்த மாயவா தாமோதரா என் பெருமான் ஓடிவா ஆடிவா மாயமாக வந்தவரே பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா பச்சை மாலை கோவிந்தனை ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா காத்தவனே மாயவா ஹரிராமா என் பெருமான் ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா பச்சை மான் கோபால் பச்சை கால் கருடன் பச்சை மாங்கோபால் கைலாசம் வாரான் கைலாசம் வந்தல்ல என்னங்க பார்வதி என்னங்க பார்வதி என அழைத்த விவரம் என்ன எம்மா ஏ தங்கச்சி ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏனம்மா என்னை அழைத்தாய் அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா ஆதிபரா சக்தியானவளிடத்திலே கேட்டபோது அப்பந்தான் பார்த்தார் அண்ணா கோபால கண்ணா கண்ணா ஆதி சக்தியினுடைய வார்த்தையை கேட்க வேணும். ஆமா இது நாள் இதுவரைக்கும் சிவபெருமான் என்கிட்ட இந்த மாதிரி பேசியதே கிடையாது. இல்ல நான் அழகா இருக்கனான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். ஆண்டவே உன்னை விட உன் தங்கைமார்களே அழகா இருக்கான்னு என்கிட்டயே உயர்த்தியா பேசுகிறார். இனி அவள் 8 பேரும் நாகலோக பட்டணத்திலே இருக்க கூடாது. கைலாசத்துக்கு கொண்டு வந்து என்னோடு நான் வைத்திருக்க வேணும் என்று சொல்லி அந்த பார்வதி கேட்ட போது அப்பந்தான் கண்ணபுரான் சொன்னார், அம்மா பார்வதி தங்கைமார்களை நான் போய் எடுத்துட்டு வரணுமானா எனக்கு நீ 2 வரங்களை கொடுக்க வேண்டும். என்ன வரம் வேணும்? அண்ணா கோபாலா, ஆண்டவனை போய் எடுக்க சொன்னேன். இறைவன் என்னால முடியாதென்று சொல்லிவிட்டார். அதனால நீந்தான் போய் அவன் 8 பேரையும் எடுத்துட்டு வரணும். அவளை கைலாசத்துக்கு கொண்டு வருவதற்கு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பமே தாரேன். உரம் இல்ல வேற என்ன வரம்? வரமா எனக்கு உரம் வேணும்னா உர கடைக்கு தான் போகணும். சரி வரம் வேணும்னா கடவுளை பார்த்து வணங்கணும். அண்ணா கோபாலா, 8 பேரையும் எடுத்து வருவதற்கு உனக்கு என்ன வேண்டுமோ கேளுன்னார். பார்வதி, பிள்ளைகள் 1 2 பேரா இருந்தா நான் உடனே போய் எடுத்துட்டு வரலாம். அவ அக்கா தங்கையர்கள் 8 பேர்களாக இருப்பதனால 8 பேரையுமே வைத்து கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பறக்கும் படகு ஒண்ணு வேணும். பறக்கும் படகும் நாகங்கள் 2 பேரும் கோபம் கொண்டு வந்தார்களேயானா என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாகத்தாலி வேரும் எனக்கு வேணும். இந்த 2 வரமும் இறைவனிடத்திலே இருப்பதனால இப்பொழுதே சென்று நீ எனக்காக வாங்கி வர வேண்டும் பார்வதி என்று அச்சுதனாகிய கோபாலன் சொன்னபோது பார்வதி பகவானுடைய பக்கத்திலே வந்தார். ஆண்டவா, உங்களிடத்திலே பறக்கும் படகும் நாகத்தாலி வேரும் இருக்கிறதாமே, அந்த
அந்த 2 வரத்தையும் கண்டிப்பாக எனக்கு இப்பொழுதே நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படியா? எங்கள் அண்ணன் பிள்ளைகளை எடுத்து வருவதனால ஆமையா எனக்கு இப்பொழுதே வரங்கள் வேணும் என்று அந்த பார்வதி சொன்னபோது அந்த ஆண்டவன் சொன்னார், என்ன சொன்னார்? அம்மா பார்வதி, என்ன உங்க அண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தான். 2 வரம் தான். அதையும் உங்க அண்ணன் உங்ககிட்ட உண்மையை சொல்லி விட்டாரா? ஆமா. பரவாயில்ல, நீ வரத்தை கை நிறைய வாங்கிட்டு போ. ஆனால் கண்ணபிரான் என்னிடத்தில் இருப்பதாக உன்னிடத்திலே உண்மையை சொன்னார் பாத்தியா? அவர் உண்மையை சொன்ன காரணத்தினால கைலாசத்துக்கு குழந்தைகளை எடுத்து வரும்போது 3.25 நாளிகை என்பெருமாள் தலை குனிந்து வரும் வழி எல்லாம் இருள் சூழ்ந்து இருக்க கடவுது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தே ஆண்டவன் வரங்களை கொடுத்தார். பார்வதி பறக்கும் படகையும் நாகதாளி வேரையும் கொண்டு வந்து கண்ணபிரான் இடத்திலே ஒப்படைக்க பார்த்தார் கண்ணபிரான், நாம நாகலோக பட்டணத்திலே சென்று 8 பிள்ளைகளையும் எடுத்து வரணுமானால் இந்த வடிவத்திலே போனா நம்ம 8 பேரையுமே யார் என்று அறிந்து கொள்ளுவார், தெரிந்து கொள்ளுவார். அதனால சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஏமாத்தணுமானா ஒரு பெரிய ஆளு வடிவம் கொண்டு தான் போகணும். தாத்தா மாதிரி வடிவம் கொண்டு தான் போகணும். தாத்தா மாதிரி போனா தான் பயம் இல்ல என்று கண்ணபிரான் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி வருகிறார்? எடுத்தாரே ஒரு சோறு, எடுத்தாரே ஒரு சோறு, ஒரு சொரு என் பெருமான் கோபா பட்டணமும் படுக்க சார் இட்ட நாம 27 தொட்ட நாமம் 96 கோபாலம் போட்டு கொண்டு நாகலோக பட்டணம் பட்டணம் நாராயணன் வாரா பட்டண நாராயணன் வந்தல்ல என்ன செய்வார்? 90 சென்ற துவண்ட கிழவனாக 400 சென்ற நரைத்த கிழவனாக நாராயணன் வடிவங்களை எடுத்து பட்ட நாமம் வழுக்கு சாத்தி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 போட்டுக்கொண்டு கண்ணபிரான் நாகலோக பட்டணத்திற்கே வந்திறங்கினார். அங்கு வந்து பார்க்க என் தாயான பத்திரகாளி, முத்தாரம்மா, முத்துமாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, அக்கினி மாறி, அழகுமாரி, அழகுடைய முத்துமாரி, அக்கா தங்கையர்கள் 8 பேரும் அவளவள் கையாலே மண்ணை குமித்து சின்னம் திரியை வீடு கட்டியே விளையாடி கொண்டிருந்தார். இதனையே கண்டார் கண்ணை. அடேங்கப்பா, நம்ம தங்கச்சியா இவ 8 பேரும் பார்வதி சொன்ன மாதிரி நம்மளை விட 10 மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறாய் இந்த பார்வதி. இந்த பாவையர்கள் 8 பேர்களையும் ஆண்டவன் பார்த்தாரையானா நம்ம தங்கையுடைய வாழ்க்கைக்கெல்லாம் பங்க வந்து சேர்ந்துரும். அதனால இவள் 8 பேரையுமே எப்படி கைலாசத்துக்கு எடுத்து போக வேணும் என்று மாணிக்க புத்துக்கு பக்கத்திலே வந்தார் கண்ணபிரான். அப்ப மாணிக்க புத்துக்கு முன்னாலே கண்ணபிரான் வரும்போது
மாணிக்க புத்துக்கு முன்னாலே மாயக்கண்ணை வரும்போது பார்த்தா என் தாயான முத்தாரம்மா பத்திரகாளி அம்மா பார்த்தா அடியே தங்கைமார்களே நம்ம 8 பேர் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கோமே அம்மாவும் அப்பாவும் வேற அரண்மனையில இல்ல 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 அம்மாவும் அப்பாவும் இல்லாத நேரத்துல யாரோ ஒரு பண்டார கிழவை இங்க வாரத மாதிரி தெரியுது. வாங்கடே போய் நம்ம கிழவனுக்கு எந்த ஊரு என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படி என்று சொல்லி தாயான பத்திரகாளி அம்மா முத்தாரம்மா வந்து ஏ தாத்தா ஏ பண்டாரோ உனக்கு ஊரதியா ஏ பண்டாரோ உனக்கு ஊருதா சிறங்கு இருக்கான்னு கேட்கல உனக்கு ஊர் எதுன்னு கேட்டேன். ஏ பேத்தி தாத்தாவுக்கு ஊரையா கேட்க தாத்தாவுக்கு ஊரு ஒரு மாதிரியா இருக்கும். அது என்ன மாதிரியா இருக்கும்? வடக்க வாடி. என்ன கிண்டலா? என்ன என்ன வடக்க வாடிக்கிற? உங்க வயசு என்ன? என் வயசு என்ன? உனக்கு ஒரு 6 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 100 வயசு இருக்கும். நீர் வந்து எங்களை வந்து வடக்க வாடிக்கியாரு. ஏ பேத்தி அப்பா உதோட போறீரு. வடக்க வாடினா நீ தப்பா நினைக்காதம்மா. அளந்து பேச ரொம்ப சீரழிஞ்சு போறீரு பிறகு. நீர் அப்பா போவீரு இப்படி பேசினேன்னா வயசு தரதரமா பேசினேன்னா ஆமா சீரழிஞ்சு போயிரு. தரங்கட்டு பேசுவீர் தர மாதிரி பேசினேன்னா அதானே. ஏ பேத்தி வடக்க வாடினா நீ தவறா நினைக்காதம்மா. வேற என்னம்மா? நான் பேசுறது கூட நீ சீரழிஞ்சிருவீங்க. அதனால அதனால நீ வடக்க வாடினா தவற நினைக்காத. தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்துல காசி அம்மா. காசியில இருந்த கால்நடையா நான் தெற்கு நோக்கி கன்னியாகுமரியில போய் கன்னி பகவதியை வணங்கி கடற்கரையில நீராடி அந்த பகவதி அம்மால குமரிய பார்க்கணும்னு இந்த பாதையா வந்து கொண்டிருந்தேன். ஏப்பா தெற்கு கபரியா இப்ப வடக்க போற வடக்க வாடி பக்கத்திலே காசி அம்மா. காசியில இருந்து கால் நடையா வாரே உனக்கு என்ன ஆச்சு? ஏ தாத்தா கன்னியாகுமரிக்கு போற உனக்கு இங்க என்னையா வேலை? உங்களுடைய புகழ்ந்து பேசுகிறார்கள். உங்க உலகத்திலே உங்க பிறப்பின் ரகசியத்தை ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அதனால உங்க 8 பேரையுமே ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு இந்த பாதையா வந்தேன். அப்படி என்று சொன்ன போது அப்படி சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த முத்தாரம்மா சொல்லுகின்றார், ஏ தாத்தா எப்பண்டாரோ எங்க 8 பேரையும் பார்க்க வந்த சரிதான். எங்க அம்மா அப்பா வேற அரண்மனையில கிடையாது. இந்த நேரத்துல நீ வந்து நிக்கிய எங்க அம்மாவும் அப்பாவும் நாகராஜனும் நாகக்கண்ணி உன்னை பார்த்தா இப்பமே உன்னை கொத்தியே கொன்றுவாங்க தாத்தா. நீ வந்த வழியா புறப்பட்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு உடனே அப்பந்தான் கண்ணபுரான் சொன்னார், ஏ தங்கைமார்களே ஏ முத்தாரம்மா தாத்தா வந்தது வராததுமா இன்னைக்கு வந்திருக்கேன். குடிப்பதற்கு தண்ணி இருந்தா குடு. என் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்லையா? வீட்டுல சாப்பாடு இருக்கா? சாப்பாடெல்லாம் இல்ல தாத்தா. சாப்பிடக்கூடிய டைமும் இல்ல. ஏ பழைய சோறு இருக்காமா? அந்த சோறும் இல்ல. உனக்கு சேரம் காணாது. நீ சாப்பிடும் வையும் அப்படின்னு போனே இருந்தா சாப்பிடத்தான் நேரம் இருக்கும். தங்கச்சி இவனுக்கு போய் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் அடிச்சியா முடியலாதவனுக்கு. ஐயோ கடவுளே. ஏ தாயே காளியம்மா தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல பழைய சோறும் இல்லைன்னா நான் என்ன செய்வது? வந்தவங்களுக்கு விருந்தாளிக்கு ஒரு அண்ணன் தண்ணி கூடவா இல்ல உங்க வீட்டுல அப்படின்னு உடனே அப்ப கண்ணபிரான் சொன்னார், அம்மா ஏ பேத்திமார்களே அண்ணன் தண்ணி இல்லாமையா நீங்க இந்த மண்ணு புத்துக்குள்ள இருக்கீங்க. நீங்க 8 பேரு என்னோடு வந்தா எல்லா பவுசும் உண்டு. உங்களை கைலாசத்துக்கு அழைத்து போறேன்.
கைலாசத்திலே உனக்கு ஒரு அக்கா இருக்கிற, அக்கா மாப்பிள்ளை அத்தா இருக்கிறார். அவங்க 2 பேருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும். ஒரு கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ 21 வகைக்கறி, எலுமிச்சங்காய் பச்சடி, 41 வகைக்கறி, உனக்கு நாரத்தங்காய் பச்சடியோட நான் சாப்பாடு தாரேன், நீ என்னோட கைலாசத்துக்கு வா அப்படின்னு உடனே அப்ப பார்த்தா முத்தாரம்மா தாத்தா நமக்கு சாப்பாடெல்லாம் தாரம்னு சொல்லுதாரு. கையிலே நமக்கு ஒரு அக்கா இருக்காளா, அத்தா இருக்காரா அப்படின்னு சொல்லுதாரு. நம்ம போய் ஒரு 8 பார்த்துட்டு வருவோமா, போயிட்டு வருவோமா அப்படி என்று சொல்லி ஆட்டு மண்டை சம்மதித்தார். கண்ணபிரான் பறக்கும் படகை எடுத்து வைக்க 8 பேர்களுமே பறக்கும் படகிலே அமர்ந்து கொண்டு ஆதி வெள்ளி கையில கிட்டான், ஆதி வெள்ளி கையில கிட்டான், அட்டகாளி 8 பேர் பறக்கும் படகதி பாவையர்கள் வாரார். வருகிற வேளையில் தாயான முத்தாரம் 8 பேரும் ஒண்ணு கூடி அம்மாவை நினைப்பார். நாகக்கன்னி வெண்கொடி பிள்ளைகளும் நினைத்த போது நாகக்கன்னி வெண்கொடிக்கு நாசி உளையுதை நச்சென்று தும்மலை தும்மிகிற வேளையில பிள்ளையவும் காணாமல், பிள்ளையவும் காணாமல் பேதளித்து வாரார். பிள்ளையவும் காணால் பேதளித்து வாரார். எங்க வாராளா, நாகலோக பட்டணத்தில் நாராயணி 8 பேர் மண்புத்துக்குள் பார்க்காள, மங்கையர காணலியே இருளுக்குள்ள பார்க்காள, 8 பேரை காணலை மாளிகையில் காக்கா, மங்கையர காணாமல் ஆகாய மார்க்கமா ஆடி வருவாளாம். சீரி படம் எடுத்து, சீரி படம் எடுத்து சீமைய நடு நடுங்க படம் எடுத்து வரபோ சீரி படம் எடுத்தா சீமையெல்லாம் நடு நடுங்க நாசி உழைந்து நச்சுன்னு தும்மலிட்ட உடனே நம்ம பிள்ளையெல்லாம் நம்மளை நினைக்க உழுக்க ஒத்தையிலெல்லாம் நம்ம அரண்மனையில விட்டு விட்டு வந்து விட்டோம் அப்படின்னு மண்புத்துக்குள்ள பார்க்க அங்கேயும் காணும், அரண்மனையில பார்க்க அங்கேயும் காணும், பிள்ளைய காணலன்னு உடனே கோபம் கொண்டு ஆகாய மார்க்கமா 2 பேருமே ஆடி படம் எடுத்து வராங்க. அப்ப ஆடி படம் எடுத்து வந்த உடனே 3:45 நாளிகை சூரியனையே மறைத்து நின்று என் பெருமான் வரக்கூடிய வழியெல்லாம் இருள் சூழ்ந்தார். என் பெருமான் தலை குனிந்து நின்றார். இறைவன் கொடுத்த சாபங்கள் நீங்கி மடியிலே வைத்திருந்த நாகத்தாளி வேற எடுத்து முன்னால நீட்டினார். நாகராஜனும் நாகக்கண்ணியும் படத்தை சுருக்கி சார்ந்த குணம் படைத்தார்கள். கண்ணா வருக, மாயவா வருக, மதுசூதனா வருக, நந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா, நீங்கள் வந்த காரணம் என்ன? எங்களுக்கு பிள்ளை உரத்தை கொடுப்பது போல கொடுத்து இன்னைக்கு எங்களுக்கே தெரியாமல் எடுத்துக்கொண்டு போனா என்னையா அர்த்தம்? நாகராஜா, நாகக்கண்ணி, இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தத்துவம் உங்க 2 பேருக்குமே இனி கிடையாது. இவ வளர வளர உங்களால சாப்பாடும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கை இருக்கா, கால் இருக்கா? மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாகாளி 8 பேரையுமே நாங்க பிறவி செய்தோம். அதனால இனி இவளை வளர்க்க முடியாது. நான் கைலாசத்துக்கு எடுத்து செல்லுகிறேன் என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சங்களை கொடுத்து விட்டு கைலாச வாசலிலே வடக்கு வாசல் கோட்டைக்கு வந்தார் கண்ணபிரான். பறக்கும் படகை நிறுத்திய உடனே பார்வதி ஓடோடி வந்து பறக்கும் படகை எட்டி பார்த்தா, அடேங்கப்பா, நம்ம தங்கச்சியா இவ 8 பேரு இப்படி ஒரு அழகா இருக்கா? ஆண்டவே அழகா இருப்பான்னு சொன்னாரு. ஆனா இவ 8 பேரு இப்படி ஒரு அழகா இருப்பான்னு நம்ம நினைச்சு பார்க்கலையே. இவ இருக்கக்கூடிய அழகை கண்டா இந்த ஆண்டவன் தான் பகவானும், பகவானும் ஆண்டவன் தான் பகவானும்
அவரை என்னைத்தான் மறந்திடுவார் 8 பேரை மனம் முடிப்பார் இந்த பார்வதிய மறந்திடுவார் ஆவையர்களை மனம் முடிப்பார் காளியர்கள் 8 பேரை 8 ஆண்டவனு கண்டிடுவார் இந்த ஆண்டவை இவ 8 பேரையும் கண்டாரையானா இவ இருக்கக்கூடிய அழகுக்கு என்னையும் மறந்திடுவார் 8 பேரையும் மனம் முடிப்பார் பார்வதியை மறப்பார் பத்திரகாளியை மனம் முடிப்பார் அதனால இவ 8 பேரை இனி இந்த ஆண்டவை பார்க்க கூடாது அப்படி என்ற அண்ணனை அழைத்த பார்வதி அண்ணா கோபால கண்ணா எங்கண்ணா போன இதுவரைக்கும் ஆண்டவை சிவபெருமான் என்னை விட என் தங்கை மாறே அழகா இருக்கான்னு இவர் நினைத்து கொண்டிருக்கிறார் இவளை கைலாசத்துல வைத்திருக்கிறோம் மறுபடியும் ஆண்டவன் கைலாசம் வந்தா இவளை பார்க்கத்தானே செய்வாரு அதனால கீரைக்கு சக்களத்தை கிள்ளி முளைத்ததை மாறி என் வாழ்க்கைக்கு சக்களத்தை வந்து முளைத்திருக்கிற அண்ணா நான் பயிரா முளைக்கும் போது இவ கலையா முளைத்திருக்கிறா கலைய முளையிலே கிள்ளி தூர போட்டணும் போடலன்னா என்ன ஆகும் பயிரையே அழிச்சுப்போம் அதனால ஆண்டவன் போகாத இடத்திலே இவளை வளர்க்க வேண்டும் என்று கண்ணபுரான் 8 பேரையும் எடுத்து வந்து சிவபெருமான் போகாத இடம் எங்க இருக்கு சிவபெருமான் போகாத இடம் எங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எந்த ஊர் தம்பி? ஒயின் ஷாப். பாத்தியா? ஒயின் ஷாப் போக மாட்டாராம்ல பகவான். பாத்தி உனக்கு எவ்வளவு கூர் இருக்குன்னு. அவன் புத்திய மாதிரி பேசுவாங்க. ஆண்டவே ஒயின் ஷாப்புக்கு போக மாட்டாரா? அதானே. ஆண்டவே அங்கேயும் போவாரு. அப்ப போவாரா? எப்படி போவாரு? கடையை திறக்கும் போது சாமியை கும்பிட்டு ஏ கடவுளே நேத்து 50,000க்கு வித்துச்சு, இன்னைக்கு ஒரு 1,00,000க்கு வித்தா, நேத்து உமக்கு குவார்டர் வச்சேன், இன்னைக்கு உமக்கு புல் எடுத்து வைக்க அப்படின்னு சாமியை கும்பிடுவாங்க. அப்ப ஆண்டவே அங்கேயும் வரத்தானே செய்வாரு. வேற எங்க போக மாட்டாரு. அங்க ஏன் அவருக்கு குளிப்பே கிடையாது. பத்துக்கோ துப்புரவு இருந்தா தானே போவாரு. கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாரா? ஏன் அக்கினி சாட்சியா தாலி எடுத்து கட்டுதோமே அது யாரு? அது ஆண்டவன் தான். சிவபெருமான் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமான் சோலை. சந்தனமான் சோலையிலே மூவாசி வருத்த சந்தன மகாமுனிவர் வாழ்ந்து வருகிறார் அல்லவா? அவரிடத்துல கொண்டு போய் பொட்ட பிள்ளைங்க 8 பிள்ளைங்க ஒப்படைத்தா எந்த பாதகமும் வராது அப்படின்ன உடனே ஆட்டு மண்டை சம்மதித்து மறுபடியும் 8 பேரையும் பறக்கும் படைகளை வைத்துக்கொண்டு கண்ணபுரான் நேர சந்தனமான் சோலைக்கு வந்தார். ஐயா சந்தன மகாமுனிவரே, இதோ பறக்கும் படகில் இருக்கிறாளே எனது தங்கை 8 பேரும். இவ 8 பேரையும் ஒரு தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து கண்ணுக்குள் மணியை போல கண்ணும் கருத்துமாகவே நீங்கள் பாதுகாப்பாகவே வளர்க்க வேணும். மாயவா, இந்த தங்கைமார்கள் 8 பேர்களையும் நான் வளர்ப்பதில் எந்த குறையும் இல்லை. நாளை பின்ன வளர்ந்து இவ வாலிபமாகி வந்து அம்மா அப்பாவுடைய பேரை கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சொல்ல முடியும்? ஐயா மாமுனிவரே, அம்மா அப்பாவை பத்தி நீர் சொல்லக்கூடாது. மகுட சம்காரம் முடிப்பதற்குத்தான் இந்த மாகாளி 8 பேரையுமே நாங்க பிறவி பண்ணிருக்கோம். இந்த உண்மையை நீர் சொன்னீரையானா உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவது போறோம். சாபத்தை கொடுத்தே பிள்ளைகளை ஒப்படைத்தார். அவர் ஒப்படைத்த மகிமையினால அன்றைய நாள் முதலாக அட்டகாளி 8 பேர்களையும் எப்படி வளர்த்து வருகின்றார்? தாய்க்கு தாயாக தற்காத்து வளர்த்துவார், தந்தைக்கு தந்தையார் பாதுகாத்து வளர்த்துவார். வளர்த்து வரும் நாளையில் 6 நல்ல வயதாச்சு ஆனந்தமாடுவாளா, 7 நல்ல வயதாச்சு இருந்து விளையாடுவாள், 8 நல்ல வயதால் ஏட்டு பாட எழுதுவாள், 9 வயதாச்சு ஓதையது எழுதுவாள்.
புஷ்பவதி பெண்ணுமான் ஏ 12 வயதார் காளியர்கள் 8 பேர் பக்குவதி பெண்ணுமான் 16 வயதுக்குள் பூத்திருக்கா நிறைந்திருக்கா பூத்திருக்கா புஷ்பவதி பெண்ணுமான் ஏ பூத்திருக்கா நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணுமான் ஆளாகிருக்கும் போது 8 பேர் அட்டகாலி 8 பேரும் 16 வயதுக்குள்ள பூத்திருக்கா நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணுமானா அப்படி காளியர்கள் 8 பேரும் ஆளாகி இருக்கும் போது அன்னைக்கு நினைக்கா பத்திரகாளி முத்தாரம்மா இதனால் இதுவரைக்கும் நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம், இனி நம்ம இப்படி இருக்க கூடாது. கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய நாமளுக்கு அம்மா அப்பாவுடைய துணை நம்ம அருகாமையில வேணும். ஆனா சிறு பிள்ளையில இங்க வந்தோம், இன்னைக்கு அம்மா அப்பா யாருன்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு சந்தன மகாமுனிவரை அழைத்து, ஐயா மாமுனிவரே, இதுவரைக்கும் நாங்க சிறு பிள்ளையா இருந்தோம், இனி எங்க அம்மாவும் அப்பாவும் அருகாமையில் இருந்தா தான் எங்களுக்கு மதிப்பு. அதனால எங்க தாய் தகப்பன் யார் என்று எங்களுக்காக நீங்க எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி என்ன உடனே பிள்ளைகளுக்கு வந்து தாய் இல்லாத பிள்ளை வந்து சரி மழை இல்லாத பயிர் மாதிரி. மழை இல்லாத பயிர் எப்படி இருக்கும்? வாடி போய் இருக்கும். மழை எப்ப பெய்யும்னு வாங்கிக்கிட்டு வாடி போய் நிக்கும். ஆமா நிக்கும். ஆமா அதனால பிள்ளைகளுக்கு வந்து ஆமா தாய் இல்லாம வளர்ந்தாலும் ரெட்ட பிள்ளைகள் வந்து சரி ஒரு வயசுக்கு அப்புறம் ஆமா அது வயசுக்கு வரக்கூடிய காலத்துல பெத்த தாய் இருந்தா தான் ஆமா அந்த பொட்ட பிள்ளைக்கு தெரியாத காரியத்தை சொல்லி கொடுத்து ஆமையா வளர்ப்பா. சரிதான். அப்ப வந்து கண்டிப்பா அந்த பிள்ளைகளுக்கு தாய் தேவை. ஆமா அதனால கன்னிப்பண்ணா இருக்கும் எங்களுக்கு அம்மா அப்பா அருகாமையில வேணும். எங்க தாயும் தகப்பனும் யாரென்று நீங்க சொல்ல வேண்டும் ஐயா அப்படின்னு சந்தன மகாமுனிவரிடத்திலே கேட்க, அப்பந்தான் மாமுனிவர் சொன்னார், தாயே முத்தாரம்மா, உங்களை வளர்க்க சொன்னது உங்க அண்ணே கோபால கண்ணன் தான். உங்களை வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்க வாழ்க்கை வளர்ப்பத்தை என்கிட்ட அவர் சொல்லவில்லை. அதனால உங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு தெரியாது, உங்க தாயும் தகப்பனும் இந்த தாத்தாவுக்கு தெரியாது பிஸ்கோத்து. அதனால உங்க அம்மாவையும் அப்பாவையும் நீங்க அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணுமானா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவனாகிய சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்கணும். ஆண்டவனுக்கு யாகம்னா வெக்கைனா பிடிக்காது, அக்கினினா ஆண்டவனுக்கு தோட்டந்தூர. அதனால நீங்க யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தீர்களேயானா அந்த யாகத்தின் வெக்கையை தாங்க முடியாம இறைவனை வந்து என்னன்னு கேட்பார். ஆட்டோமேட்டிக் சம்மதித்து அவ அக்கா தங்கையர்கள் 8 பேர்களுமாக இந்த பேர்ல பக்கத்துல இருந்தா பிடிக்கிட்டு பேரும் அக்கா தங்கையர்கள் 8 பேர்களும் ஆண்டவனை என்ன அக்கினி யாகத்தை வளர்க்கணும் அல்லவா என்று சந்தனமாம் சோலையில அவ காளியர்கள் 8 பேர், காளியர்கள் 8 பேர் ஆள குழிய வெட்டி அரையளவு மணல் குமித் அரையளவு மணலது ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி 21 வகை எடுத்து யாகத்தில போடுவான். நாங்க என்ன கோங்க என்ன நாங்க என்ன அவன் நல்லெண்ணெய ஊத்துவாளா, அம்மா நல்லெண்ணெய ஊத்துவாளா. ஏ நாங்க என்ன கொங்கு என் நல்லெண்ணெய ஊத்துவாள், குடங்குட மனைய ஊத்தி யாகத்தை வளர்த்துவாள்.
நாங்க என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய் எல்லாம் கொண்டு வந்து ஊத்தி குடமா நெய்ய ஊத்தி அம்மா கொடிய யாகத்தை வளர்க்கா. அவ யாகத்தை வளர்க்க அக்கினின் வெக்கையை தாங்க முடியாம ஆதி கைலாசமே முழங்கி நிக்கி. அப்ப இறைவனாலே யாக வெக்கையில இருக்க முடியல. ஏய் பார்வதி, உன்னையால வந்தவன அன்னைக்கே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளைய கொடுக்க வேண்டாம்னு என் பேச்ச கேட்டியா? எனக்கு தெரியாம நான் பார்த்து விடுவேன் என்று சந்தனமா சோலையிலே கொண்டு போய் விட்டேன். இன்னைக்கு அவ அம்மா அப்பா தெரியாம என்னை நினைத்து யாகத்தை வளர்க்கா. என்னால அக்கினி வெக்கைய தாங்க முடியலடி. நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ சக்தியே பார்வதி என்ற ஆண்டவனார் அழுது புலம்ப. அப்ப பார்வதி சொன்னா, நீங்க அஞ்ச வேண்டாம் அழக வேண்டாம் ஆண்டவா, நானே சென்று உங்களுக்காகவே அக்கினி யாகத்தை அணைத்து வருகிறேன். பார்வதி, நீ சொன்னா உன் தங்கை மாறு உன் பேச்ச கேட்க மாட்டா, அதனால நீ போக வேண்டாம். ஆண்டவா, என் தங்கச்சி நான் சொன்னா என் வார்த்தையை கேட்பா. இவ நினைக்கா தங்கச்சி தங்க குச்சின்னு நினைக்கா. அவ போனா தானே தெரியும். இவ தங்கைமார்கள் நம்ம சொல்லை கேட்பான்னு சந்தனமா சோலையிலே ஓடி வந்தாள். தங்கையே முத்தாரம்மா பத்திரகாளி அம்மா, ஏ காந்தாரி கனகதுர்க்க உச்சிமாகாளி வடக்குத்தி அம்மா, நீங்க 8 பேரு யாகத்தை அணைத்து போடலையானா ஆண்டவே மாண்டாலும் மாண்டு விடுவார். ஆண்டவே மாண்டு போனா ஆதி சக்திக்கு மதிப்பு உண்டாடி. என் இறைவன் மாண்டு போனா ஈசன் தேவிக்கு மதிப்பு உண்டா? கடவுள் மாண்டு போனா கடவுள் தேவிக்கு மதிப்பு உண்டா தாயே? அதனால அக்கினி யாகத்தை அணைத்து போடு அப்படின்னு உடனே அப்பந்தான் பார்வதி இடத்திலே பத்திரகாளி அம்மா சொன்னா, ஏ அக்கா பார்வதி, அத்தான் வர வேணும் என்றுதான் நான் அக்கினி யாகத்தை வளர்த்தேன். அத்தான் வராம நான் அக்கினி யாகத்தை அணைக்க மாட்டேன். அதனால உன் ஆண்டவனை காப்பாற்றக்கூடிய அன்பு உனக்கு இருந்தால் நீயே போய் இந்த அக்கினியில இறங்கு போ அப்படின்னு கோவத்திலே ஒரு வார்த்தையை சொன்னா. கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அப்பந்தான் பார்வதி பார்த்தா, நாமல் ஆண்டவனை காப்பாற்ற வேணும் என்று அவள் பார்வதி என்ன செய்கிறாள் தெரியுமா? அவ வேப்பிலையும் கப்பேரையும் கப்பேரையும் விமலன் தேவி கையிலெடுத்து அவ 3 முறை சுத்தி வந்து முக்கண்ணு பகவானை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனை தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து சுத்தி வந்து அவ அக்கினி யாகத்தில இறங்குவாளா. சுத்தி வந்து அக்கினி யாகத்தில இறங்கும் போது ஆதிசக்தியான பார்வதியா அட்டகாளி 8 பேர்களும் அவ அக்கினி யாகத்திலே இறங்கிய மகிமையினால யாகமாகப்பட்டது எரிய. பார்த்தா முத்தாரம்மா முத்துமாரியம்மா பத்திரகாளி நம்ம அக்கால கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்னா பாவி அக்கினியில இறங்கிட்டா. அக்கினி யாகத்துல இறங்கிட்டா. அதனால இந்த ஆண்டவன் அக்காளுக்கு உயிரை கொடுக்க வந்தார். நமக்கெல்லாம் சாபத்தை எல்லாம் கொடுத்து விடுவார். அதனால நம்மளும் அக்கினி யாகத்திலே இறங்க வேணும் என்று ஆதிபரா சக்தியானவள் இறங்கியதற்கு பின்னால பார்வதிக்கு பின்னால பத்திரகாளி அம்மா இறங்குவாளா. இவ அக்கா தங்கை 8 பேரும் அவ 8 பேரும் ஏ அக்கினி யாகத்தில இறங்குவாளா.
அட்டகாளி 8 பேர் அக்கினி யாகத்தில இறங்க ஆமையா கருகி உருகினா அம்மா காளி கைப்பிடி சாம்பலானா ஆமா ஆண்டவனுக்கு வெக்கை குறைந்து விட்டது, வேள்வி அணைந்து விட்டது. ஆமா அப்போ போன பார்வதி இன்னுமே திரும்பி வரலையே என்ன விவரம் அப்படின்னு ஞானத்தினால் அறிந்து பார்க்க அறியும் போது சந்தனமா சோலையிலே சக்தியர்கள் 8 பேரும் சாம்பலா இருப்பதை கண்டு மகுட சம்காரம் முடிப்பதற்கு இந்த மாகாளி நமக்கு வேணும், இவளை இப்பொழுதே மறுபடியும் பிறவி செய்ய வேணும் என்று ஆண்டவன் தீர்த்தமும் திருவிரம்பும் கையில எடுத்துக்கொண்டு சந்தனமாம் சோலை அக்கினி யாகத்துக்கு முன்னால தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருபிரம்பால் தட்டுவாரா, தீர்த்தம் தெளிப்பாரா. அப்போ தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருவிரம்பா தட்டும் போது தேவியர்கள் 8 பேரும் தூங்கி நல்லா முழித்ததை போல் ஐயா முழித்ததை போல் அவ சுந்தரமா எழுந்து வாரபோது எம்மா வீரப்பல்லாம் தாய விரிசடையா, வீரப்பல்லாம் விரிசடையா, காளி அம்மா விரித்தாதோ தலைமுடியா, விரிசடையா. அம்மா காளியர்களுக்கு ஆண்டவே திருத்தம் கொண்டு தெளித்தார், திருவிரம்பாலை தட்டினார். தட்டிய மகிமையினாலே சந்தனமாம் சோலையிலே 2வது உயிர்கள் வாங்கி 8 பேர்களும் வீர பல்லு விரி சடையுமா நிக்க. அப்ப வீர பல்லு அம்மா விரி சடையுமா நின்ன உடனே இறைவன் பார்த்தார், அம்மா காளியர்களே நீங்க 8 பேரும் மறு உயிர் பெற்று வந்ததனால உங்களுக்கு மறுபெயரை கொடுக்கிறேன் அம்மா. ஆண்டவன் என்ன பேர் கொடுத்தார்? பத்தினியா வந்து பிறந்ததால பத்திர காளி அம்மா ஓம்பையாரு மாறி மாறி வந்து பிறந்ததால ஏ மாறி அம்மா ஓம்பையாரு சந்தனமா சோலையில பிறந்ததால சந்தன மாறி அம்மா ஓம்பையாரு அக்கினி யாகத்தில பிறந்ததால ஏ அக்கினி காளி அம்மா ஓம்பையாரு தீயதில பாய்ந்ததால தீப்பாச்சி அம்மா ஓம்பையாரு ஏய் சடையோடு பிறந்ததால சடமாரி ஓம்பையாரு ஏ கருகி உருகி பிறந்ததால காந்தாரி அம்மா ஓம்பையாரு நீ வடக்கு முகமா எழுந்ததால வடக்குத்தி அம்மா ஓம்பையாரு நீ வனத்துக்குள்ள பிறந்ததால அம்மா நீ பிறந்ததால வன துர்க்கை அம்மா ஓம்பையாரு மாறி மாறி பிறந்ததினாலே மாரியம்மா உன் பெயர், பத்தினியாக பிறந்ததினாலே பத்திரகாளி உன் பெயர், அக்கினியிலே பிறந்தவா அக்கினி காளி அம்மா, நாளை ஒரு காலத்திலே முத்து வரம் வாங்க இருப்பதனாலே முத்தாரம்மா முத்து மாரியம்மா உன் பெயர் என்று பேர் நான் உங்களை கொடுக்க இந்த அழகான நேரத்திலே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமான் மூக்கையா நாடார் குடும்பத்தினர் சார்பாகவும் சுப்பையா நாடார் குடும்பத்தினர் சார்பாகவும் சுதீஷ் அவர்களும் அக்ஷன் அவர்கள் சார்பாகவும் மூக்கையா நாடார் குடும்பத்தினர்கள் சுப்பையா நாடார் குடும்பத்தினர்கள் சுதீஷ் அவர்கள்
அக்ஷன் அவர்கள் சார்பாக நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் வன்னிங்குடியிருப்பை சேர்ந்த மோகன் குமாரராஜ் சார்பாக மோகன் குமராஜா சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய ஐயாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு அவர்களும் 51 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரசித்த அன்னார் அவர்கள் நேற்று இரவிலே நாமளுக்கு 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்தார்கள். அவர்தான் தினம் அள்ளி தந்துகிட்டே இருக்காரு. எங்க போனாலும் 200 அதுக்கு மேல கூட மட்டும் என்னவே இல்லை. அப்படி 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து இந்திரசித்த அன்னார் அவர்கள் நாமளை அன்போடு ஆதரித்து உள்ளார்கள். இல்லைன்னா உங்க பேரு மறந்துருதுல பாசம். நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர் முருகனோட அருளால வளர வேண்டும் வளர வேண்டும் அவர் 1 10 100 கோடி உயர வேணும் கைலை போல செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேணும். போன இடங்கள் எல்லாம் எங்க பத்திர காளி அம்மா அருளால பொன்முகமா திரும்ப வேணும். என் முத்தாரம்மா கிருபையால அவர் குடும்பம் எல்லாம் என்று முசியாமல் வாழ வேண்டும். போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகி சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று செய்யும் தொழில்கள் எல்லாம் இன்னும் செழித்து ஓங்கி முத்தார் அம்மனுடைய அருளாலே முசியாமல் வாழ வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாக இருக்க அட்டகாளியர்கள் 8 பேரும் உயிரையும் கொடுத்து ஆண்டவன் நாமளுக்கு பெயரையும் கொடுத்திருக்கிறார். உயிர் கொடுத்து பெயர் கொடுத்த ஆண்டவனை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. அப்படியே மறக்காமல் இருக்கணுமானா ஆண்டவா பரம்பொருளே உங்களை அன்றாடம் நாங்கள் வைத்து வணங்குவதற்கு 103 லிங்கம் வேணும். பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும். ஆடி வர ஆலமரம் நாங்க வீச்சிருக்க வேப்ப மரமும் கோட்டை போடும் வரங்களும் வேணும் என்று கேட்க குளித்து நீராட ஒரு தெப்ப குளம் இத்தனை வரங்களையும் தந்தீர்களையானா என்னாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன். இந்த பேனை சுத்தி சுத்தி வாரான். அங்கிட்டு போவானோ இங்கிட்டு வருவானோ அங்கிட்டு போவானோ இங்கிட்டு வருவானோ வில்ல பார்க்கவா ஒன்னே பார்க்கவா இப்படி கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு தந்தீர்களேயானா உங்களை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம் என்று சொல்லி அட்டகாளியர்கள் சொன்ன போது ஏ தாயே முத்தாரம்மா நீ ஒரு வரம் கேட்டா உனக்கு நான் உடனே தருவேன். கோட்டை போடு வரம் வேணுமுங்க, 103 லிங்கம் வேணுமுங்க, பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வேணுமுங்க, ஆடி வர ஆலமரம் கேட்ட, வீச்சிருக்க வேப்ப மரம் கேட்ட, குளித்து நீர் ஆட தெப்ப குளம் கேட்டேன். இப்படி ஆசையிலே அதிக வரங்களை கேட்டதனால உனக்கு ஆயுள் காலம் குறைவு. 50 வருட காலங்கள் உனக்கு எந்த சேதாரமும் வராது. அதற்கு பிறகு நீ அரசாட்சி செய்யலாம். உனக்கு ஆணவம் அகம்பாதம் வரக்கூடாது. ஆணவம் அருகுமையானால் அது அழிவுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதனால ஆணவம் வந்தால் நீ ஆணவத்தினாலே அழிந்து போவாயம்மா. உனக்கு வரம் வேணுமா வேண்டாமா நீ சொல்லு.
நாங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் போதும். ஆண்டவா நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தாலும் போதும்யா. சரிதான். இன்னாருக்கும் காணுமானு பேர் வாங்கிட்டு போனோம். ஆமா. ஊருக்குள்ள மாண்டு மடிந்தோம்னா நல்ல மனுஷன் ஊருக்குள்ள இருக்கிறது வரைக்கும் நாட்டுக்கு நல்லது செஞ்சாரு. இப்படி திடீர்னு எல்லாம் மாண்டு போனாரு. கொஞ்ச நாளைக்கு இருந்தாருன்னா இந்த ஊரை ஒரு நல்ல வழிக்கு ஆக்கிடுவாரு அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம செத்ததுக்கு பிறகு ஏ சண்டாளப்பாவி என்னைக்கே போறவன் இன்னைக்கு செத்துருக்காம்பா, ஊர்ல மழை பெஞ்சு வெறிச்சத மாதிரி இருக்கு, நல்ல வேலை போய் சேர்ந்தான் அப்படின்னு பேசக்கூடாது. அப்படிம்பாங்க. அப்படி பேசுற அளவுக்கு நடக்க கூடாது. நல்லபடியா நம்ம மனசாட்சிக்கு தகுந்தபடி நல்ல வழியில நடந்துட்டு வாழணும். அதனால நீங்க கேட்ட வரத்தை எனக்கு தாங்க அப்படின்ன உடனே ஆண்டவன் அப்படியே உங்களுக்கு வரங்களை தந்து என்று கொடுக்க காளியர்கள் 8 பேரும் நாமல் கோட்டை போட்டு குலவிருக்க வேணும் என்று அவள் எப்பேற்பட்ட கோட்டை போட்டால் தெரியுமா? ஆண்கள் வரக்கூடாது, ஆண் வாடை அடிக்க கூடாது என்று திரிபுரமாகிய முப்புறத்து கோட்டையிலே வந்து அவள் எப்பேற்பட்ட கோட்டை போட்டா தெரியுமா? மண்ணாலே கோட்டை போட்டா மழை பெய்தா கரையும் என்று, கல்லாலே கோட்டை போட்டா கரிமருந்து காகாதென்று, இரும்பாலே கோட்டை போட்டா கோட்டை போட்டா அங்க துருப்பிடிக்கோ என்று சொல்லி என்று சொல்லி கோட்டை போட்டா முகம் தெரியும் என்று சொல்லி, தங்கத்தாலே கோட்டை போட்டா கனலுக்கு ஆகாதென்று, வெள்ளியாலே கோட்டை போட்டா வேனலுக்கு ஆகாதென்று, காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி செங்கல் வாங்கி அவ கல்லாலே கோட்டை போட்டா கோட்டை போட்டா அவ கட்டுடனே கோட்டை போட்டா கோட்டை போட்டா கோட்டையது போட்டல்லவோ கொக்கு தலை செய்து வைத்தாள், 7 சுத்து கோட்டை போட்டு எருமத்தலை செய்து வைத்தார், 10 சுத்து கோட்டை போட்டா கோட்டை போட்டா அவ பசுந்தலையை செய்து வைத்தா செய்து வைத்தா 10 சுத்து கோட்டை போட்டா மண்ணால் கோட்டை ஓட்டா மழை பெய்தால் கரையும் என்று, தங்கத்தால் கோட்டை ஓட்டா தனலுக்கு ஆகாதென்று, இரும்பால கோட்டை போட்டா அது துருபிடிக்கும் என்று சொல்லி, அதனால காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி கட்டுடனே கோட்டை போட்டா என் தாயான முத்தாரம்மா பத்திரகாளி அம்மா
உச்சி மாகாளி முத்துமாரி சந்தனமாரி சடமாரி காந்தாரி கனகதுர்க்கை அம்மா அட்டகாளி 8 பேரும் முப்புறத்திலே இப்பேற்பட்ட கோட்டைகளை அமைத்தார். அம்மாளுடைய கோட்டையானது எப்படி இருக்கு தெரியுமா? ஓரா நல்ல வடித்தேல அம்மா ஓலே புச்சாவேடியா இரண்டா நல்ல வடித்தேல அம்மா இருந்தாடு மேடைகளா மூணா நல்ல வடித்தேல அம்மா முத்து கட்டும் ஜாவேடியா நானா நல்ல வடித்தேல அம்மா வடித்தாளம்மா நடந்தாடு மேடைகளா மேடைகளா பாடித்தலமா அவ 5 படித்தலமா ஆனை கட்டும் காவேடி 7 படித்தேலம் எழுந்தாரும் மேடைகள் 8 படித்தேலம் கொட்டார சாவேடியா 9 படித்தேலம் பொய்யார மேடைகள் 10 படித்தேலம் படித்தலமா பந்தடிக்கும் மேடைகளா மேடைகளா படித்தலமா ஆனை கட்டும் தாவடி அசைந்திருக்க மண்டவோ குதிரை கட்டும் நால்வடம் கொட்டார சாவடி 10 மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள் இப்படியாகவே அம்மா கோட்டைகளை போட்டு கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அம்மா காளியர்கள் எங்காச்சு பாரிய இருங்க அட்டகாளி 8 பேரும் கோட்டை போட்டு கொடிமரத்தை நாட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தை பட்டும் கட்டி அரசாண்டு வாராளே ஏ அம்பிகைய பத்ரகாளி பத்ரகாளி இசைக்கு என்ன எல்லாரும் கோயிலுக்கு வாங்க. அம்மா ஊர் சுத்த போக இருப்பதனால மேலை இசை கலைஞர் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று தாரத்தப்பட்ட கலைஞர்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். உடனடியாக வர வேண்டும் ஐயா. அப்படியாகவே அம்மா கோட்டை கட்டி கொலுவிருக்கும் போது ஸ்டாண்ட் எடுத்துக்கிடுங்க.
கோட்டை கட்டி அம்மா குலவிருக்கும் போது என்னையா நடக்கு அன்றாடம் ஆண்டவனுக்கு 103 லிங்கத்துக்கு ஆமா பூவெடுத்து பூஜை செய்ய வேணும் என்று இறைவனார் லிங்கத்தை பிடித்து வைத்தார். ஆமையா குளித்து நீராடி பூங்காவனத்திலே பூ பறித்து சரி அதை சிவனுடைய லிங்கத்துக்கு போட்டு ஆண்டவனுக்கு 6 கால பூஜைகளையே செய்து வந்தார். 6 கால பூஜைகளை செய்து வரும்போது இறைவனே தஞ்சம் என்று கடவுளை நம்பி இறைவா பகவானை என்று இரவும் பகலும் எல்லளவும் தவறாம அல்லும் பகலும் அணுவளவும் தவறாம ஆண்டவனுக்கே அம்மா தன்னை அர்ப்பணித்து இரவும் பகலுமாகவே ஈசனுக்கு 6 கால பூஜைகளை செய்தார். 50 வருடமாகவே அம்மா காளி இப்படி வணங்கி வரும்போது 51ஆம் வருடம் பிறக்கும் போது அம்மாளுக்கு ஆணவம் அகம்பாதம் உண்டாகி பகவான நினைக்கல பஞ்சாட்சரம் பூசவில்லை சிவனை நினைக்கவில்லை அம்மா திருநீரும் பூசவில்லை ஏச்சி கடவுளை நினைக்கல போயிட்டு வாரம்னாவா போயிட்டு வந்துட்டாங்க. கடவுளை நினைக்கவில்லை கையெடுத்து வணங்கவில்லை. அப்படி வணங்காமலே இருந்த போது கைலாச மலையடியில கடவுளான பகவானோ இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமனுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் செந்திலாண்டவனின் திருநாமத்தை பெற்ற செந்திலாண்டவர் அவர்கள் சார்பாக ஈப்பியிலே பணியாற்றி வரக்கூடிய செந்திலாண்டவர் ஐயாவுடைய அன்பு கரத்தால் நாமளுக்கு ஆட்சியவர்கள் 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அவருடைய வலிவலி வம்சங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? எங்க மாயாண்டி சுடலை அருளாலே மங்களகரமா வாழ வேண்டும். பத்திரகாளி அம்மா கிருபையாலே பல்லாண்டு வாழ வேண்டும். பட்டியது பெருக வேணும். பாலாக பொங்க வேணும். நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச நல்ல செல்வத்தோடு எங்க பத்திரகாளி அம்மா அருளாலே அவர் பல்லாண்டு வாழ வேண்டும். ஏ பெருமாள் சுவாமி கிருபையாலே அவர் குடும்பம் எல்லாம் என்றும் பேரு வச்சு வாழ வேண்டும். பெருமாள் சுவாமியின் அருளாலே பத்திரகாளி அம்மா கிருபையினாலே நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வமாக பட்டி பெருகி பாலாக பொங்கி என்றைக்கும் பல்லாண்டு வாழ வேணும் என்று அம்மாளையை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது முப்புறத்து கோட்டையிலே காளியர்கள் 8 பேரும் 51ஆம் வருடத்திலே ஆணவம் அகம்பாதம் உண்டாகி அந்த ஆணவம் அகம்பாதம் வந்த போது கடவுளுக்கு லிங்கத்துக்கு பூஜையே கிடையாது. கடவுளுடைய லிங்கத்துக்கு பூஜைகள் இல்லாமல் ஆதி கையிலே ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. இறைவனோட கைலாசம் இருளாகவே இருக்க பார்வதி சிவனாருக்கு இருளை நீக்கி அருளாக்க வேணுமானா பால் குடம் கொண்டு வந்து பாலாபிஷேகம் செய்யணும் என்று அஷ்டதிக்கு பாலர்களை வரவழைத்து அஷ்டதிக்கு பாலர்களை திருப்பார் கடலுக்கு போய் திருமாலை கண்டு வணங்கி பால் குடம் எடுத்து வர சொல்ல ஆட்டுமென்று சம்மதித்த
அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் ஆமா திருப்பால் கடலுக்கு போனார்கள். திருமாலை கண்டு வணங்கினார்கள். வணங்கினார்கள். பால் குடத்தை கொண்டு வந்து வருகின்ற போது வரும்போது சீக்கிரமா போக வேண்டும் என்று முப்புறத்து கோட்டை வழியாகவே வர வரும்போது பார்த்தா முத்தாரம்மா பத்திரகாளி அம்மா ஆமா ஆண் வரக்கூடாது, ஆண் வாடை அடிக்க கூடாதுன்னு நான் தங்க தகடு அடித்து போட்டிருக்கேன். அதையும் தெரியாம ஏன் கோட்டைக்குள்ள என் அனுமதி இல்லாம வரக்கூடியவங்க இவங்க யாரு 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 என்று 8 பேரும் ஓடோடி வந்து ஆமையா பால் குடத்தை பிடுங்கினா, பாலை அருந்தினா, ஆமா மோர் குடத்தை பிடுங்கினா, அம்மா மோரை குடித்தார். குடித்தாள். அவங்க குடத்தை கீழே போட்டு உடைச்சு உடைச்சு குடத்து வா விழும்பு அவங்க கழுத்துல அட்டியல் மாலையா போட்டு விட்டார். போய் சொல்லுங்க ஏ பண்டாரங்களா, ஏய். பத்திரகாளி அடித்தான்னு பகவான்கிட்ட போய் சொல்லுங்க. சொல்லுங்க முத்தாரம்மா அடித்தாளன்னு ஒன்ன முக்கண்ணங்கிட்ட போய் சொல்லுங்கடா. ஆமாடா அப்படி என்று சொன்ன போது என்னய்யா அக்காதங்க 8 பேரும் ஆமா அவ அடிப்பாளா பிடிப்பாளா அகுமானமா பேசுவாளா. அப்ப அடித்து பிடித்து அனுப்பும் போது அழுது புலம்பி வாராரு. அவ ஆனவங்கள் வருகுதையா. ஏ அம்மா காளி 8 பேருக்கு அப்ப கைலாசம் வந்தல்லவோ. கடவுளோட இடமதில உள்ள விவரத்தை தான் சொல்லுவாரா. அப்ப அந்த